மாவட்டம் லால்குடி அருகே மேலவாளாடியில் தண்டவாளத்தில் லாரி டயர் வைக்கப்பட்ட சம்பவம் குறித்து நிகழ்விடத்தில் 4வது நாளாக போலீசார் சோதனை மேற்கொண்டனர். விவரங்களை செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் குறித்து விசாரிக்கிறார்கள்? அபிநயா, திருச்சியில் நடந்த கன்னியாகுமரி விரைவு ரயிலை கவிழ்க்க சதியா என்கின்ற ரீதியில் நடைபெற்று வரும் விசாரணையானது தீவிரமடைந்திருக்கிறது என்று கூறலாம். காரணம், இன்று சம்பவம் நடந்து 4வது நாளாக மிக தீவிரமான விசாரணையில் போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் இணைந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இன்றைய விசாரணையை பொறுத்தவரை இருப்பு பாதை காவல்துறையில் துணை கண்காணிப்பாளராக பணியாற்றும் பிரபாகரன் தலைமையில் இருப்பு பாதை விருத்தாச்சலம் இருப்பு பாதை காவல்துறை ஆய்வாளர் ரத்தனகுமார் தலைமையில் பல்வேறு காவலர்கள் அந்த பகுதியில் இன்று குவிந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ரயில்வே போலீசார் மற்றும் சமயபுரம் காவல்துறை ஆய்வாளர் கருணாகரன் தலைமையிலான போலீசார் அந்த பகுதியில் இன்று காலை தீவிரமான விசாரணை ஈடுபட்டார்கள். மேலும் சம்பவ இடத்தில் எவ்வாறு டயர் இருந்ததோ அதே போன்று 2 டயர்களை வைத்து இந்த ரயில் எப்படி இடித்திருக்கலாம் என்று சோதனை செய்தார்கள். மேலும் மத்திய உளவுத்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து இன்று விசாரணை நடத்தினார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரை இதுவரை 3 சிறுவர்கள் உட்பட 12 பேரை பிடித்து போலீசார் விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை யார் அந்த லாரி டயரை அங்கு வைத்தார்கள் என்று முழுமையான விவரங்கள் வெளிவரவில்லை. இந்நிலையில் மோப்பனாய் லீலி வரவழைக்கப்பட்டு தற்பொழுது அங்கு ஆய்வு நடைபெற்று வருகிறது. இந்த மோப்பனாய் தற்பொழுது எங்கெங்கெல்லாம் செல்கிறது என்பதை போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் கண்காணித்து வருகிறார்கள். இதன் அடிப்படையில் ஒரு சரியான துப்பு கிடைக்கும் என்று உறுதியாக நம்புகிறார்கள். விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வோம் என்று போலீஸ் தரப்பிலும் ரயில்வே போலீஸ் தரப்பிலும் கூறுகிறார்கள். அபிநயா, திருச்சியில் ரயில்வே மேம்பாலம் சார்ந்த அந்த விசாரணை என்பது 4வது நாளாக நடைபெற்று வருகிறது. இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.